நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் போன தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய ஓட்டு சதவீதத்தை சொல்லி 41% ஓட்டு வந்திருக்கு. நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 210 தொகுதி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தியிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலை. என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இன்னும் சில கட்சிகள் எதுவுமே இன்னும் என்டிஏவோட கூட்டணியை உறுதிப்படுத்தலை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் மற்றும் ஓபிஎஸ் அணி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு. யாருன்னா ஜிகே வாசன் அவர்கள் மட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் மட்டும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு என்டிஏ கூட்டணியில். மற்றபடி இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சிகளோ இன்னும் உறுதிப்படுத்தலை. அப்புறம் எப்படி இந்த 41% எப்படி கிடைக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாருன்னு தெரியலை. தொண்டர்களை ஏமாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதால பதாளத்திற்கு கீழே கொண்டு வந்தது தான் மிச்சமாக இருக்கிறது. இன்னும் விழித்து கொள்ளாவிட்டால் கட்சியை மேலே எழுப்புவது மிக கடினமான விஷயமாக ஆகும் என்பது பல அரசியல் விமர்சகர்களால், அரசியல் முன்னோடிகளால் சொல்லப்பட்டு வரும் விஷயம். இது ஏனோ இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியவில்லை என்பது ஏகப்பட்ட அதிமுக தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்தவுடன், வரும் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இது பலமாக எதிரொலிக்கும் என்பதே எனது கருத்து.